அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு புதிய பள்ளி பாடப்புத்தகம் தமிழ் இயல் 1 முழுவதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் குயிக்காகவும் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடிஷன் சொல்லிடுறோம். 2022 ஓகேங்களா? 2022 எடிஷன் இது. ஃபஸ்ட்டு லெசன் பார்க்க போகிறோம். இயல் 1 பார்த்திங்கன்னா இந்த பகுதி. ஸோ இது அப்படியே முக்கியமான பகுதிகள் அனைத்தும் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இதை நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மைண்டில் வச்சுட்டு தான் இதை உருவாக்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்பத்தமிழ். ஓகேங்களா? இயல் 1. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வரிசையாக எல்லாத்தையும் படிச்சுட்டு இருப்பாங்க. பட் வரிசையாக ஒரு டைம் படிக்கணும். பட் ஹைலைட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் ஹைலைட் பண்ணணும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். புரியுதுங்களா? எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்த கூட ஹைலைட் பண்ணி வச்சுருப்பாங்க சிலர். புரியுதுங்களா? ஸோ என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. தமிழை பலவாறாக போற்றுகிறார் பாரதிதாசன். எப்படின்னா, கண்ணே மணியே இதெல்லாம் குழந்தைய கொஞ்சம் இது உண்டு. ஸோ இது மாதிரி தமிழுக்கு பல பெயர்களை சுட்டி பாராட்டு விழா இதெல்லாம் இது என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது தேவையற்றது. கொஸ்டின் எடுக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா, லைன் பை லைன் கொஸ்டின் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வரிசைக்கா ஒன்று கூட விடாமல் எடுத்திருப்பாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டைம் வேஸ்ட்டு தான் அது. அதனால ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம நோட் பண்ண போகிறோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பகுதியிலேருந்துலாம் வராது. இதெல்லாம் முக்கியமானது இருந்தால் தான் வருமே தவிர, வரியாக படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு டைம் வரியாக படிச்சுட்டு அதில் முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு டைமும் வரியாக படிக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் குயிக்காக பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஸோ இதை பாடினவர் பாரதிதாசன். ஸோ இந்த பாடல் இன்பத்தமிழ் அப்படின்ற தலைப்புக்கு கீழே இருக்குது. ஸோ இதுதான் இந்த பேஜில் நம்ம இதை தான் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இந்த பாடலை பாடினவர் யார்? பாரதிதாசன். அதே மாதிரி இந்த பாடல் வரிகள் அனைத்தும் நம்ம படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? நீங்கள் ரிவிஷன் பண்ண உங்களுக்கு ஞாபகம் வரும். ஒரே டைமில் நம்மளால் மெமரி பண்ணவே முடியாது யாராக இருந்தாலும். புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் ரிவிஷன் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணுன்ட்டு படிக்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா பாருங்கள். ஸோ இன்பத்தமிழ் இந்த கவிதையை எழுதினது பாரதிதாசன். இதுதான் இதில் மெயின் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். இது இன்பத்தமிழ்ன்ற டாப்பிக்கில் வருது. இந்த பாடலை பாடினவர் பாரதிதாசன். இதுதான் இதில் முக்கியம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சொல்லும் பொருளும் கண்டிப்பாக படிச்சிருங்க. ஏன்னா ஒரு சொல்லுக்குரிய பொருள் கண்டிப்பாக கேட்பாங்க. அது எது வேணாலும் கேட்பாங்க. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, விளைவு அப்படின்னா வளர்ச்சி, அசதி அப்படின்னா சோர்வு. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் இல்லை, இதெல்லாம் என்ன சார் குறிக்காமல் இருக்கீங்க? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை ஜஸ்ட்டு ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து நூல்வெளி. நல்லா பாருங்கள். பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்னம். ஓகேங்களா? ஸோ பாரதியாரோட கவிதைகள் மீது கொன்ற பற்றினால் தன்னோட பேரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார். இதை ஹைலைட் பண்ணுமா? எதுக்கு ஹைலைட் பண்ணணும்? இது ஈஸி தானே. இதை போய் நீங்கள் ஹைலைட் பண்ணி ஒவ்வொரு டைம் படிக்க போகிறீங்களா? ஸோ அதை ஹைலைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். இந்த மாதிரி புரட்சிகரமாக பாடினதுனால இவரை புரட்சி கவின்னு சொல்லுவோம். பாவேந்தர் அப்படின்னும் சொல்லுவோம். பாவேந்தர் அப்படின்றது பாரதிதாசனோட சிறப்பு பெயர். அதுக்கப்புறம் இப்போ இந்த பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. இப்போ நம்ம பாடப்பகுதியில் இருந்துச்சு பார்த்தீங்களா, தமிழுக்கும் அமுதென்று பேர். அது பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. ஸோ இதுதான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்னம். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியதால் இவர் புரட்சி கவின்னு அழைக்கப்பட்டார். பாவேந்தர் என்றும் சிறப்பு பெயர் இவருக்கு உண்டு.
பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. ஸோ இவ்வளோதாங்க இதில் முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பாடல் வரியை பாடினவர் காசி ஆனந்தன். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் நெஞ்செஞ்சம் இனிக்கும் இணைக்கும். இது வந்து காசி ஆனந்தன். ஸோ இது வந்து முக்கியம், டக்குன்னு கேட்டுருவாங்க இதெல்லாம் டிஎன்பிசி சார்பில். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், புக் பேக். இது வந்து புக் பேக். இது வந்து முக்கியமோ இல்லையோ, புக் பேக் மட்டும் நம்ம வந்து எப்போதுமே படிச்சுக்கணும். ஏன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும், நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும், நிலவு கூட்டல் என்று சேர்த்தெழுத கிடைப்பது நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள் இதை சேர்த்து எழுத கிடைப்பது தமிழெங்கள், அமுதென்று இதை வந்து பிரித்து எழுதுனா அமுது கூட்டல் என்று, செம்பெயர் இதை பிரித்து எழுதுனா செம்மை கூட்டல் பையர். அதுக்கப்புறம் பாருங்க, விளைவுக்கு அப்படின்னா நீர். இது வந்து பொறுத்துக, நல்லா கவனிங்க. இது புக் பேக் பின்னாடி இருக்கக்கூடிய பொறுத்துக, அதனால இதை பார்த்துக்கணும். விளைவுக்கு அப்படின்னா நீர், அறிவுக்கு அப்படின்னா தோல், கலர் கரெக்டாக கொடுத்துருப்பேன். இளமைக்கு அப்படின்னா பால், புலவருக்கு அப்படின்னா வேல். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், க்ரீனுக்கு க்ரீன் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இந்த கலர் பாருங்கள், ரோஸுக்கு ரோஸ் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த பிளாக் கலர் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு வந்து சாம்பல் நிற கலருக்கு சாம்பல் நிற கலர் கொடுத்துருப்பேன். எல்லோவுக்கு எல்லோ கலர் கொடுத்துருப்பேன், பொறுத்துக்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழ் கும்பி. பாருங்கள், கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி. ஸோ இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை பாடினவர் பெருஞ்சித்திரனார். ஸோ இதான் முக்கியம் இதில். அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் இதெல்லாம் முக்கியம். ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் மூலி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள போட்டு உள்ளத்தின் அறியாமை. அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அப்போ ஹைலைட் பண்ணியிருக்கதான் முக்கியம். பெருஞ்சித்திரனின் இயற்பெயர் மாணிக்கம், பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவார். அதாவது நல்லா கவனிங்க, பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் வந்து மாணிக்கம், பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் இவர் வந்து அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய குத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை எழுதியுள்ளார். பெருஞ்சித்திரனோட நூல்கள் ஓகேங்களா, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய குத்து, நூறாசிரியம் நூல், இந்த மாதிரி நூல்லாம் இவர் வந்து இயற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் இதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் ஆகிய இதழ்களை நடத்தியுள்ளார். அதுக்கப்புறம் கனிச்சாறு என்னும் நூலில் 8 தொகுதிகள் உள்ளது. கனிச்சாறில் 8 தொகுதி உள்ளது. ஓகேங்களா? இப்போ இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் கும்பி, தமிழ் கும்பி அப்படின்ற பாடல் வந்து பார்த்திங்கன்னா கனிச்சாறு அதில் வந்து இருக்குது. ஓகேங்களா? தமிழ் கும்பி இதை எழுதினவர் நல்லா பாருங்கள், தமிழ் கும்பி எழுதினவர் பெருஞ்சித்திரனார். ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? தமிழ் கும்பி எழுதினவர் பெருஞ்சித்திரனார். இந்த தமிழ் கும்பி பாட்டு வந்து கனிச்சாறுன்ற நூலில் இருக்குது. அவ்வளோதாங்க இதில். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள், வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி இந்த பாட்டை எழுதினவர் வாணிதாசன். இது முக்கியமானது. அதுக்கப்புறம் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம், தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது, செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ், பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும், பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும், 8 கூட்டல் திசை 8 திசை. அதுக்கப்புறம் பாருங்க, வளர் தமிழ். உலகத்தில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. ஓகேங்களா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொன்னவர் பாரதியார். ஸோ இதெல்லாம் ஹைலைட் பண்ணதெல்லாம் முக்கியம். அடுத்து பாருங்க, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். ஓகேங்களா? இது வந்து பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறியிருக்கார். இது தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது. தொல்காப்பியம் வந்து நமக்கு தமிழில் கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல். இங்கே ஹைலைட் பண்ணியிருப்பேன். அடுத்தது, தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாக அமைந்துள்ளது. வலஞ்சொல்லினா என்ன? இந்த டைரக்ஷனில் வரதான் வலஞ்சொலி. ஓகேங்களா? வலஞ்சொலி. வலஞ்சொலி எழுத்துக்கள் ஆ, ஏ, ஔ, நா, ஞா. இது சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், ஆன்றது இப்படி போடுறோமா, ஸோ இப்படி போடும்போது இது வலது பக்கம் வருதா, அதனால் வலஞ்சொலி எழுத்துக்கள். ஏ வந்து போடும்போது இப்படி போடுறோமா, இப்படி இந்த டைரக்ஷனில் தானே போடுறோம், ஸோ அதனால் இதெல்லாம் வலஞ்சொலி எழுத்துக்கள். இடஞ்சொலி எழுத்துக்கள் பாருங்கள், டா, யா, லா.
இப்படி இடஞ்சொல்லி எழுத்துக்கள் இந்த பக்கம் வந்தால் டா. இடஞ்சொல்லி எழுத்துக்கள். இப்போ லா அப்படின்னா இப்படி இந்த டைரெக்ஷனில் வருதுங்களா? ஸோ அதனால் இது இடஞ்சொல்லி எழுத்துக்கள். டா, யா, லா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழ் அப்படின்ற சொல்லு தொல்காப்பியம் நூலில் வருது. தமிழன் கிளவியும் அதனோடற்றே. இது வந்து தொல்காப்பியம். இது ரொம்ப முக்கியம். மேற்கோள் தொல்காப்பியத்தில் வர மேற்கோள் தமிழன் கிளவியும் அதனோடற்றே. தமிழ் அப்படின்ற சொல் தொல்காப்பியம் நூலில் வருது. அதற்கான ஆதாரம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டில் எனக்கு கொடுத்து இது எந்த நூல்னு கேட்டுருவாங்க. ஓகேங்களா? தமிழ்ன்ற சொல்லு எந்த நூலில் இருக்குன்னு கேட்டுருவாங்க. அடுத்து தமிழ்நாடுன்ற சொல்லு சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்தில் இருக்குது. அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா, இமிழ்கடல் வெளியே தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆயின். இதுதான் ப்ரூஃப். இது வந்து சிலப்பதிகாரம். தமிழன் அப்படின்ற சொல் வந்து அப்பர் எழுதிய தேவாரத்தில் இருக்குது. தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம். ஓகேங்களா? ஸோ இதுதான். அடுத்து சீர்மை என்பது ஒழுங்கு. பொருள் சொல்கிறேன். சீர்மை அப்படின்னா ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். அல் கூட்டல் திணை அப்படின்னா உயர்வு அல்லாத திணைன்னு தான் வந்திருக்கணும். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. அல் கூட்டல் திணை அப்படின்னா உயர்வு அல்லாத திணை, அக்ரிணை. அதுக்கப்புறம் பாருங்க, நல்லா கவனிங்க. அல் கூட்டல் திணை அப்படின்னா அக்ரிணை, உயர்வு அல்லாத திணைன்னு தான் இருக்கணும். ஆனால் நல்லா கவனிங்க, தாழ்திணை அப்படின்னு கூறாம அக்ரிணை அப்படின்னு கூறியிருக்காங்க. உயர்வு அல்லாத திணை, அதான் அல் கூட்டல் திணை. அதுக்கப்புறம் பாருங்க, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னா பாகற்காய். ஸோ நீங்கள் ஒரு டைம் படிச்சுக்கிட்டிங்கன்னா அது என்னன்றது புரியும். ஆனால் நடுவில் உள்ள விஷயம் இதுதான். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஏன் நான் இதை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இதை மட்டும் ஏன் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு பிரித்தெழுதிய சேர்த்தெழுதுகளை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி இங்கே வந்து இதை ஹைலைட் பண்ணாமல் விட்டுருக்கேன். பாகற்காய் அப்படின்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். ஓகேங்களா? இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். உயர்திணை அக்ரிணை என இரு வகை திணைகளை அறிவோம். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என்று தான் வரணும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அக்ரிணை, அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை, அதாவது அக்ரிணைன்னு கூறுறாங்க. தாழ்திணைன்னு கூறாம அக்ரிணைன்னு கூறுறாங்க. ஓகேங்களா? பாகக்காய் வந்து கசப்பு சுவை உடையது. அதனை கசப்பு காய்னு கூறாம இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தொல்காப்பியம் நன்னூல், இலக்கண நூல், 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கியங்கள், திருக்குறள், நாலடியார், இது வந்து அறநூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, காப்பியங்கள். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணிட்டேன். பூவுக்கு மொத்தம் 7 நிலைகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ அது 7 நிலை என்னென்னன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. நான் வந்து ரெட் கலரில் அப்படியே ஒரு கட்டம் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், முகை, மொட்டு, அரும்பு, மலர், அலர், வி, செம்மல், பூவோட 7 நிலை. மா என்னும் சொல்லோட பொருள் வந்து நல்லா பாருங்க, மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இந்த மாதிரி ஒரு சொல் ஒன்றது பல பொருளை தரும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு எழுத்து கூட ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. அது ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும். அதுக்கப்புறம் பாருங்க, இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். அதுக்கப்புறம் பாருங்க, தாவர இலைப்பெயர்கள். ஓகேங்களா? தாவர இலைப்பெயர்கள், ஆள், அரசு, மா, பலா, வாழை, இதெல்லாம் வந்து இலையோட பெயர். அகத்தி, பசலை, முருங்கை அப்படின்னா கீரை. அருகு, கோரைனா புல். நெல், வரகு அப்படின்றது தாள். மல்லி அப்படின்னா தலை. சப்பாத்தி, கள்ளி, தாளைனா மடல்ல வருது. கரும்பு, நாணல்னா தோகையில் வருது. பனை, தென்னை அப்படின்றது ஓலையில் வருது. கமுகு, பாக்கு அப்படின்றது கூந்தல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். கொஞ்சம் மெமரி தான் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் மொழி இருக்குல்ல, அதை கணினியில் பயன்படுத்தணும் அப்படின்னா அது எண்களோட அடிப்படையில் இருக்கணும். நம்ம தொல்காப்பியமும் நன்னூல் இந்த மொழிகள்லாம் இருக்குது. அதாவது தொல்காப்பியம், நன்னூல் இந்த நூல்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும்
பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம், எண்களை அறிவோம், இது கேட்டுருவாங்க. ஸோ 1க்கு என்ன தமிழ் எண், 2க்கு எப்படி தமிழ் எழுத்து, அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் தமிழ் எழுத்து என்னன்றதை கொடுத்துருப்பாங்க. தமிழ் எண் என்ன அப்படின்றத எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இதுவும் முக்கியம். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். வேளாண்மை கலித்தொகை திருக்குறளில் வருது, ஓகேங்களா. உழவர் நற்றிணையில் வருது, பாம்பு குறுந்தொகையில் வருது, வெள்ளம் 1810 வருது, முதலை குறுந்தொகையில் வருது, கோடை அகநானூரில் வருது. அடுத்து உலகம் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் வருது, திருமுருகாற்றுப்படையில் வருது, மருந்து அகநானூர்லையும் திருக்குறள்லையும் வருது. ஊர் அப்படின்ற சொல் தொல்காப்பியம் அகத்திணையியல்ல வருது, அன்புன்ற சொல்லு தொல்காப்பியம் கலவியல்ல வருது. அதாவது திருக்குறள் தொல்காப்பியம் கலவியல், அதுக்கப்புறம் திருக்குறளில் வருது. உயிர் அப்படின்ற சொல் தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் வருது, திருக்குறளில் வருது. மகிழ்ச்சி அப்படின்ற சொல் தொல்காப்பியம் கற்பியல்ல வருது, திருக்குறளில் வருது. மீன் அப்படின்றது குறுந்தொகையில் வருது. புகழ் அப்படின்ற சொல் தொல்காப்பியம் வேற்றுமையில் வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், அரசு அப்படின்ற சொல் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் வருது. செய் அப்படின்ற சொல் குறுந்தொகையில் வருது. செல் அப்படின்ற சொல் தொல்காப்பியம் புறத்தணையல்ல வருது. பார் அப்படின்ற சொல் பெருமானப்படையில் வருது. ஒளி அப்படின்ற சொல் தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் வருது. முடி அப்படின்ற சொல் தொல்காப்பியம் வினையியல்ல வருது. இது கலர் போட்டிருப்பேன், நல்லா பாருங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சேம் கலராக இருக்கும், இதெல்லாம் சேம் கலராக இருக்கும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், பாம்பு முதலை இதெல்லாம் குறுந்தொகையில் வருது. பாம்பு முதலை மீன் இதெல்லாம் குறுந்தொகையில் வருது. அதுக்கப்புறம் பாருங்க, ஒளி செல் ஊர் உலகம் இதெல்லாம் தொல்காப்பியத்தில் வருது, ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஸோ அந்த மாதிரி கலர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பாருங்க, தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் இதோட பிரித்தல் இது இடம் கூட்டல் புறம். சீரிழமை இதை பிரித்தல் இது பார்த்தோன்னா சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்தத்தை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழ் நமக்கு எடுத்துள்ள மிக பழமையான இலக்கிய நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கு அடுத்த டாபிக், ஓகேங்களா. அதாவது கனவு பழித்தது அப்படின்ற கடிதம். இதெல்லாம் முக்கியமானது. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பிய நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார், ஓகேங்களா. மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார் தொல்காப்பியர், ஓகேங்களா. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பெய்யும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கால் 40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பாருங்க, திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. இதை ஔவையார் பாடியிருக்காரு. திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஔவையார் பாடியிருக்காங்க முன்னாடியே. அதுக்கப்புறம் பாருங்க, போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவன் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 1810 நூலில் வருது. சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றிணை என்னும் நூல் குறிப்பிடுகிறது. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்திற்கான இன்றைய கூறுகள் அப்பவே இருக்கிறது வியப்பளிக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது. இக்கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. ஸோ அதற்கான ப்ரூஃப்லாம் இங்கே சைடில் இருக்குது பாருங்க. நிலம் தீ நீர் வழி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் சொன்னவர் தொல்காப்பியர். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழினி கார் 40 வருது. நெடு வெள்ளூசி நெடு வசி பரந்த வடு 1810. அடுத்து கோட்சுரா எரிந்தென்ன சுருங்கிய நரம்பின் முடிமூதிர் பரதவர் நற்றிணை. ஸோ அதுக்கப்புறம்
திணையளவு போதா சிறுபுல் நீர் கொண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை. ஸோ அதுக்கப்புறம் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன். அதுக்கப்புறம் இலக்கணம். தமிழ் மொழியில் இலக்கண வகையில் 5 எழுத்து சொல் பொருள் யாப்பாணி 5 இலக்கணங்கள். அதுக்கப்புறம் இயல்பாக வெளிப்படும் போது உயிரெழுத்து பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்களால் ஆ முதல் அவ்வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. அதுக்கப்புறம் ஆ இ உ ஏ ஓ குறுகி ஒலிக்கின்றன. அடுத்து ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இது நீண்டு ஒலிக்கின்றன. குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள். அதுக்கப்புறம் பாருங்க மாத்திரை. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. குறில் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. மெய் எழுத்துக்கள். ஓகேங்களா? மெய் எழுத்துக்கள் பாருங்க. மெய் என்பது உடம்பு, இக்குல இருந்து இன்னும் வரைக்கும். அதுக்கப்புறம் வல்லினம், மெல்லினம், இடையினம் கொடுத்துருக்காங்க. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு வல்லினம். இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு மெல்லினம். இடையினம் பாருங்க. இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. மெய் எழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12. உயிர்மை எழுத்து 216. இது ரெண்டும் சேர்ந்ததுனால உயிர்மை எழுத்து பிறக்கிறது. உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குரில், உயிர்மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து அக்குன்றது ஆயுத எழுத்து. ஆயுதம் எழுத்து ஒலிக்கிற கால அளவு அரை மாத்திரை. அதுக்கப்புறம் பழமொழியின் சிறப்பு. சுருங்க சொல்வது. ஓகேங்களா? விரிவான கருத்தை சுருங்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. அதுக்கப்புறம் பாருங்க இந்த இடத்துல பாருங்க, இதுவும் முக்கியம்தான், நோட் பண்ணிக்கோங்க. எங்க ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. இது பிறமொழி கலப்பின்றி தமிழ்ல பேசுறது. எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிக் கொண்டு போகிறார்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. இது பெற்றோரிடம் இசைவு மடல் வாங்கி வர சொன்னார்கள். ஓகேங்களா? ஸோ இதான். அதுக்கப்புறம் பாருங்க கடைசிக்கு வந்தாச்சு. வலஞ்சொலி அப்படின்னா கிளாக் வைஸ், இணையம் அப்படின்னா இன்டர்நெட், தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின், முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், இடஞ்சொலி ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்க்ரீன், செயலி ஆப்பு, மின்னஞ்சல் இமெயில். ஸோ இதெல்லாம் கூட எக்ஸாமில் கேட்டுருவாங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி காமிச்சாச்சு. ஸோ இதை தயவு செஞ்சு படிங்க. இதை தாண்டி ஏதாவது எக்ஸாமில் கேட்டிருக்காங்களா? நம்ம ஹைலைட் பண்ண தாண்டி ஏதாவது எக்ஸாமில் கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஹைலைட் பண்ணதை நல்லா நீட்டாக படிங்க. ஹைலைட் பண்ணாததை ஒரு தடவையும், ஹைலைட் பண்ணதை ரிவிஷனுக்கு பல முறை வைங்க. அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி சாம்பல் நிறத்தில் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியானதாக இருக்கும். அதனால் சாம்பல் நிறத்தில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். இந்த சாம்பல் நிறத்தில் ஹைலைட் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்கள் ஹைலைட் பண்ணாமல் கூட விட்டுறலாம். எதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் ஹைலைட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ஹைலைட் பண்ணது உங்களுக்கு ஞாபகமே இல்லாதது, மறக்கக்கூடியதாக ஹைலைட் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரிவிஷன் பார்க்கும்போது டக்குன்னு ரிவிஷன் பார்க்கணும். இது குரூப் 4க்கோ குரூப் 2க்கோ குரூப் 1க்கோ எல்லாத்துக்குமே இது உதவும். ஒவ்வொரு பாடமாக நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ முடிஞ்ச வரைக்கும் ஒரு லெசனை 1/2 an hourல நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு 9 லெசன் இருக்குது அப்படின்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 4.5 hours 5 ஹவர்ஸில் நம்ம முடிச்சிடலாம் 6th. ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறோம். கடைசியாக 6th ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக இன்னும் ஸ்பீடாக ஒரே வீடியோவில் ஒரு 2 ஹவர்ஸில் முடிக்கிற மாதிரி வீடியோவும் நம்ம கொடுப்போம். தேங்க்யூ.